Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சூலூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளினுடைய புகைப்படம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறுமியை கொலை செய்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் அவருக்கு உதவியதாக சொல்லப்படும் மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தற்பொழுது குற்றவாளிகளினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. திமுக ஆட்சியை தொடர்ந்து தாவேக ஆட்சியிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் மக்கள் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது குற்றவாளிகளினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இருவருக்கும் கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ், தற்பொழுது குற்றவாளிகளினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன விவரம் பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்றைய தினம் சூலூர் அருகே காணாமல் போன சிறுமியினுடைய உடல் காணாமல் போன இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சிறுமி காணாமல் போனது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில ஆரம்ப கட்டத்தில் சிறுமியை கடத்தியவர் யார் என தெரியவில்லை. சடலமாக மீட்கப்பட்ட பிறகு தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் அவருக்கு உதவியதாக மோகன்ராஜ் என்பவர் இருவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு வலது கையில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது ஒருவருக்கு, மற்றொருவருக்கு வலது காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிற போதிலும் உடனடியாக கைது செய்யப்பட்டவர்களை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும், அவர்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என கூறி பெற்றோர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் விடிய சமயம் சூலூர் காவல் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ இருவரையும் கைது செய்ததை உறுதி செய்த பிறகு தற்சமயம் போராட்டத்திலிருந்து அவங்க விலகி சென்றிருக்காங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து வேறு யாருக்காவதும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. சிறுமி காணாமல் போனதுக்கு பிறகு எப்படி சிறுமியை கடத்தியது இவர்கள் என காவல்துறையினர் கண்டுபிடித்தது குறித்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது சிறுமி விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி 2 வீலர்ல கூட்டிட்டு போயிருக்காரு. அதன் பிறகு அவருக்கு மோகன்ராஜ் என்பவருடன் சேர்ந்து குளக்கரைக்கு அந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிருக்காங்க. தற்சமயம் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது குறித்த தகவல் தெரிய வரும். அதனால் முதல் கட்டமாக அங்க இருக்கக்கூடிய சிறுமி விளையாடி கொண்டிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் ஒருவர் இந்த மாதிரி கார்த்திக் மாமா தான் சிறுமியை அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் கார்த்திகை கைது செஞ்சு இப்போ விசாரணை மேற்கொண்டதுல மோகன்ராஜ் என்பவருக்கும் தொடர்பு இருக்க தெரிய இருவரையும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்று கோவை அரசு மருத்துவமனையில் சிறுமியினுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும். அதன் பிறகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது குறித்த தகவல் வரும். இதுவரை அவரை கொலை செய்ததற்கான குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே தற்சமயம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.